காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பை நீங்க 5 வருஷம் கடப்புல போட்டு வச்சீங்க. ஏன்னா அன்னைக்கு அதிமுக அந்த பெயர் வரும்னு சொல்லி நீங்க மாநில உரிமை பேசக்கூடிய நீங்கள் அதை நீங்க வெளில விடல. சார் சொல்லுகின்ற பொழுது காவிரி மேலாண்மை வாரியத்தை பற்றி சொல்றோம். காவிரி மேலாண்மை வாரியம் அப்படிங்கிறது காவிரி நடுவர் மன்றம் அமைத்தவர் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர். அந்த நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை அப்படியே உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். அதுல பெங்களூரு நகரத்தினுடைய குடிநீர் தேவைக்கு மட்டும் சில டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும், மீதி எல்லாமே தமிழ்நாட்டுக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. அது திமுகவிற்கும் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞருக்கும் கிடைத்து விட்டு. ஆனால் அதில் வரலாற்று துரோகத்தை செய்தவர் மோடி, பாஜக. என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக குறிப்பிட்டது என்ன தெரியுமா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திட வேண்டும். பிராக்கெட்ல போட்டிருந்தாங்க காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்ல பக்ரா பயஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு மாதிரின்னு ஒரு மாடல் வேற கொடுத்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு அது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மெக்கானிசம் ஸ்கீம்ங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி இவங்க கொஞ்சம் கூட கூச்சமின்றி நீர்வளத்துறை செயலாளர் 3 நாள்ல அமல்படுத்தணும். எங்களுக்கு இதுக்கு அர்த்தம் புரியல, இங்கிலீஷ்ல இருக்குன்னு போய் கேட்டாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்னது நீதிமன்றம். இவர்கள் அமைத்து கொடுத்தது காவிரி மேலாண்மை ஆணையம். ஆணையம் பல்லில்லாத ஒன்று. சட்ட தோற்கிற அதிகாரம் ஆணையத்தில் கிடையாது. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அமைதிதான் கேட்டார். அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அமைதிதான் கேட்டார். எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. நீட் காந்தி செல்வன் அவர்கள் நீட்டை முதல்ல இந்த நீட் வருவதற்கான காரணமான இருந்தது திமுக. காந்தி செல்வன் தான் அன்னைக்கு இணையமைச்சர், அவங்க எடுத்துட்டு வந்த நீட்டு தான். நீட் கொண்டு வரப்பட்டது திமுக ரொம்ப நாளா சொல்லிருக்காங்க. அது விரும்பிய மாநிலங்களுக்கு, விரும்பாத மாநிலங்களுக்கு நீட் கிடையாது என்பதுதான் காங்கிரஸ் கொண்டு வந்த நீட். ஆனால் அதை சட்டமாக்கியது ஐஎம்ஏவை வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவாக மாற்றி நீட் எல்லோருக்கும் என்று சட்டமாக்கியது பாஜக. அதுலதான் தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜக ஆட்சியில தான் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் வந்துச்சு. அதிமுக தான் அப்ப தமிழ்நாட்டில் ஆட்சி. அவர்களுடைய கட்சியை சார்ந்த திரு சிதம்பரம் அவர்களுடைய மனைவி தான் அந்த சிபிஎஸ்இ ஸ்கூலுக்காக சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுறாங்க. நீட் தேர்வு பற்றி பேசுகின்ற பொழுது மரியாதைக்குரிய சிதம்பரம் அவருடைய சிதம்பரம் அவருடைய மனைவி ஆஜரானாங்க. இது ரொம்ப அறமற்ற வாதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாட் ஓன்லி சார சொல்ல, பொதுவா பொது வழியில அப்படி ஒரு வாதம் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படியான ஒரு உதாரணங்கள் எடுத்து பேசணும்னா, நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதார அறிவே கிடையாது என்று அவருடைய கணவர் சொன்னார். அதை எடுத்து பேசலாமா? அதுவா வாதம்? இவருடைய மனைவி சொன்னார், அவருடைய கணவர் சொன்னார் என்பதை பொதுவெளியில் வைப்பது என்பது அது பாஜகவிற்கு வைத்தால் நான் அப்படிதான் சொல்லுவேன். அவங்க ஒரு வக்கீல ஆஜரானாங்க. அதுவும் ஏன் ஆஜரானாங்க? அது என்ன வழக்கு? நீட் வேணும் வேண்டாங்கிற வழக்கா? நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? இந்த ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டிற்கு நீட்டில் விலக்கு பெற்று தருவோம் என்று சொன்னார். ஒரு வருஷம். அந்த வருஷம் அவர் விலக்கு பெற்று தரல. அவர் இங்க சொல்லிட்டார். அந்த வாக்குறுதியை நம்பினோம் எல்லாரும். அந்த வாக்குறுதியை வச்சுட்டு உடனே சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? நீட் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அசோசியேஷன் சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அந்த வழக்குல ஒரு வழக்கறிஞராக யார் ஆஜரானாங்க? திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் ஆஜரானதை தவிர நீட் வேணுமா வேண்டாமாங்கிற வழக்கு அல்ல. நீங்க வந்து சொன்னீங்க, நாங்க எங்களுக்கு மந்திரம் தெரியும், எங்களுக்கு ஒரே கையத்தில் நாங்கள் நீட்டை நாங்கள் ரத்து செய்வோம். நீங்க உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? இவர்களுடைய அதிகாரத்து வரம்பிற்குள் வராத எல்லா வாக்குறுதிகளையும் நீங்க எவ்வளவு கிளவரா சொன்னார் பாருங்க சார். அதாவது சட்டமன்ற மசோதா நிறைவேற்றி அனுப்பியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நீங்க ஒப்புதல் கொடுக்க வேண்டியவங்க கொடுக்க மாட்டீங்க. கொடுக்காம கையில வச்சுக்கிட்டு அவனால முடியல பாருனா, இப்ப இந்த சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர வேண்டியது யார் சார்? மரியாதைக்குரிய நம்முடைய குடியரசுத் தலைவர், மாண்புமிகு குடியரசுத் தலைவர். நான் வந்து மோடியினுடைய திட்டங்களை எதிர்க்கலாம், அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா நானே இப்ப சொல்றேன், நாளைக்கே நாடாளுமன்ற 2 அவைகளில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை குடியரசுத் தலைவர் நிறைவேற்ற மாட்டேன்னு வச்சுட்டாரு சார். ஜனநாயகத்துக்கு பேராகும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. நான் திருப்பி சொல்றேன், தெளிந்த பார்வையோடு நம்ம பேசலாம். நாடாளுமன்றத்துக்கு என்று வைக்கப்பட்ட சட்டங்கள், சட்டமன்றத்துக்கு என்று வைக்கப்பட்ட சட்டங்கள், இவையெல்லாம் நமக்கு இருக்குதா இல்லையா? அப்ப நீங்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தர மாட்டேன் என்று சொன்னால் நீங்க மோடியை போய் அப்ப கேட்பீங்களா? என்னாச்சு, அவ்வளவுதானா அப்படின்னா அது எப்படி? அவர் நிறைவேற்றிட்டாரு, ஒப்புதல் கொடுக்க வேண்டிய கொடுக்கல. அதே சிக்கல் இங்க இருக்கு.